இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. யார் பத்ததே நம்ம பெத்தா இந்த புள்ள யார் பத்ததே தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே உள்ள கரியனூர் கிராமத்தை சேர்ந்தவர் 24 வயதான சித்ரா. இவரை பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சித்ராவின் பெற்றோர்கள் முறைப்படி மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்த தம்பதியினருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் இளம்பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2 மகன்களுடன் தொப்பூர் அருகே உள்ள கரியனூர் கிராமத்தில் இருக்கும் பெற்றோர் வீட்டுடன் சித்ரா வசித்து வந்துள்ளார். இதற்கிடையே 2 பெண்களின் உதவியுடன் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியை சேர்ந்த 35 வயதான ராஜி நடத்தி வரும் டிக்டாக் நிகழ்ச்சியின் பயிற்சி மையத்தில் சித்ரா சேர்ந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி பெற்றோரிடம் சித்ரா ஆத்தூர் டிக்டாக் பயிற்சிக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பியுள்ளார். ஆனால் அவர் சென்று 6 நாட்களுக்கு மேலாகியும் சித்ரா வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் பல இடங்களில் தேடியுள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் சித்ரா கிடைக்கவில்லை. அவரது செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிட்டதால் அதிர்ச்சிக்குள்ளான பெற்றோர் தனது மகளை கண்டுபிடித்து தருமாறு தொப்பூர் போலீசில் புகார் கொடுத்தனர். இந்த புகாரின் பேரில் விசாரணை செய்ததில் காணாமல் போன சித்ரா டிக்டாக் பயிற்சியாளர் ராஜியுடன் தங்கியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து சித்ராவை போலீசார் கண்டுபிடித்து 9ஆம் தேதி மாலை தொப்பூர் காவல் நிலையத்திற்கு வரவழைத்தனர். அதே சமயம் இளம்பெண்ணின் பெற்றோரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைத்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் சித்ராவுக்கும் ராஜிக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாகவே சித்ரா ராஜியுடன் சென்றதும் வெளிச்சத்திற்கு வந்தது. இதையடுத்து சித்ரா பெற்றோருடன் செல்ல மாட்டேன், நான் காதலன் ராஜியுடன் தான் சேர்ந்து வாழ்வேன், என்னை அவருடனே அனுப்பி வையுங்கள் என போலீசார் முன்னிலையில் தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த சித்ராவின் பெற்றோர் தனது மகளை எங்களுடன் அனுப்பி வையுங்கள் என்றனர். எங்கள் மகளுக்கு பயிற்சி கொடுத்த நபர் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்து வருவதுடன் சில இளம் பெண்கள் அவரால் வாழ்க்கையை இழந்து தவிப்பதாகவும் பல பெண்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை கண்டுகொள்ளாத தொப்பூர் போலீசார் ராஜீவுக்கு ஆதரவாக பேசியதாக கூறி சித்ராவின் பெற்றோர்கள் காவல் நிலைய வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடந்தது. ஒரு கட்டத்தில் போலீசார் பெண்ணின் விருப்பப்படிதான் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், எங்கள் விருப்பப்படி அனுப்பவில்லை என தெரிவித்து சம்பந்தப்பட்ட ராஜி தரப்பில் வந்தவர்களுடன் சித்ராவை அவர்களது காரில் போலீசார் அனுப்பி வைத்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சித்ராவின் பெற்றோர் பணத்தை வாங்கிக் கொண்டு தனது மகளை ராஜி தரப்பினருடன் அனுப்பி வைத்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சித்ராவை போலீசார் அவர்களுடன் அனுப்பிய போது அதனை பெண்ணின் குடும்பத்தார் தடுத்து நிறுத்த முற்பட்டனர். அப்போது போலீசாருக்கும் சித்ராவின் குடும்பத்தாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த தள்ளுமுள்ளுவில் சித்ராவின் பெற்றோர்கள் போலீசாரால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டத்தில் காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பவர்கள் தண்டிக்கப்படுவதாகவும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் போலீசாரால் காப்பாற்றப்படுவதாகவும் தொடர்ந்து குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே சித்ரா தனது கணவரிடமிருந்து 25 சவரன் நகை மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு தாய் வீட்டிற்கு வந்து விட்டதாகவும் இது சம்பந்தமாக பெண்ணாகரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அந்த பணம் மற்றும் நகைகளை எடுத்துக்கொண்டு 2 குழந்தைகளையும் விட்டுவிட்டு சித்ரா தற்போது ராஜியுடன் சென்றுள்ளார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் புகார் கொடுக்க வந்தவர்களை போலீசார் தாக்கியுள்ளது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.